வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் ஏஜ் கோச்சிங். ஸோ நம்மளோட 90 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 9. ஸோ எஸ்டர்டே வரைக்கும் நம்ம பேசிக்காக மிஷின் லேர்னிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியணுமோ அது எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம டே 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டே 9ல் நம்ம அல்காரிதம்ஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மிஷின் லேர்னிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அல்காரிதம்ஸையும் பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு டே 9 என்ன அல்காரிதம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேசிக்கான மாடல் அண்ட் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு மாடல். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதிலே நீங்கள் ஈஸியாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரவி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ அதனால அந்த மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு 5 days என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கோர்ஸை வந்து ட்ராக் பண்ண போகிறாங்க. அதாவது சாம்பிள் டெஸ்ட் வந்து அவங்களுக்கு வச்சு, ஸோ அந்த சாம்பிள் டெஸ்ட்டை வச்சு அவங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸில் அவங்க எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குட்டி ஒரு ட்ராக்கர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா டே 1லேருந்து டே 5 வரைக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இவ்வளோ ஹவர்ஸ் படித்தா நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் அவங்க ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவில் ஃபஸ்ட்டு டே வந்து அவங்க 1 hour படிச்சிருக்காங்க. அந்த 1 hourக்கான மார்க் என்ன அப்படின்னா 35 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி 2 hours அப்படிங்கிறப்போ 40, 3 hours அப்போ 45. ஸோ ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்களோட மார்க்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரவிக்கு வர கொஷின் என்ன அப்படின்னா if I study for the 6 hours tomorrow, can I predict how many marks I might score? ஸோ நாளைக்கு நான் 6 hours படிக்கிறப்போ அப்போ என்னோட எக்ஸாமில் நான் எவ்வளோ மார்க் எடுப்பேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற அல்காரிதத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு இந்த சார்ட் அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இந்த டேபிள் அப்படியே ஒரு சார்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு ஸோ அதில் என்னோட பாயிண்ட்ஸை வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். லைக் இது வந்து என்னோட ஹவர்ஸ். ஸோ நான் படிக்கிற ஹவர்ஸ் 1, 2, 3, 4, 5 and 6 hours வந்து நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் திஸ் இஸ் மை மார்க்ஸ். ஸோ மார்க்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட 35, 40, 45, 50, 55 and 60 அப்படின்னு சொல்லி நான் மார்க்ஸ் வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் 1 hour படிக்கிறப்போ எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன் 35. ஸோ அப்போது நான் 1 hour படிக்கிறப்போ எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறேன் அப்படின்னா 35. ஸோ அந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 hours படிக்கிறப்போ நான் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்னா 40. சேம் லைக் 3 hours வந்து 45 அண்ட் 4 hours வந்து என்ன அப்படின்னா 50 அண்ட் 5 hours அப்படிங்கிறது 55. ஸோ இது என்னோட பாயிண்ட்ஸ். இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா. அந்த டேட்டாவுக்கு ஜஸ்ட் நான் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணணும். இது எந்த மாதிரி க்ரோ ஆகுது. இப்போ என்னோட ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்னோட மார்க்ஸ் எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, என்ன பேட்டர்னில் அது இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் என்ன பண்ணியிருக்கேன்னா வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ என்னோட கொஷின் 6 hours இருக்கிறப்போ எவ்வளோ மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணுவேன். ஸோ நீங்களே என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இதோட பேட்டர்ன் இந்த மாதிரி போகிறப்போ இந்த பேட்டர்ன் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா நான் இப்போ வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கலாம். ஸோ 6 hours இருக்கிறப்போ இங்கே ஒரு பாயிண்ட் நான் வைக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு நேராக ஒயில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 60. ஸோ அப்போது நானே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணலாம் 6 hours நான் படிக்கிறேன் அப்படின்னா என்னால் இங்கே 60 அப்படிங்கிற மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதை இன்னும் நம்ம மேத்தமேட்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. 1 hour படிக்கிறப்போ உங்களோட மார்க் வந்து எவ்வளோ இருக்குது 35 இருக்குது. 2 hours இருக்கிறப்போ 40 இருக்குது. ஸோ இந்த 35க்கும் இந்த 40க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது. ஸோ 35 விட 40 வந்து ஒரு 5 marks வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 3 hours செக் பண்ணுங்கள். ஸோ 3 hours படிக்கிறப்போ அவங்களோட மார்க் என்னவா இருக்குது 45 இருக்குது. ஸோ 40 விட ஒரு 5 marks இன்க்ரீஸ் ஆகி 45 அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஹார்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்றப்போ அவங்களோட மார்க்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா +5 ஆட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஒரு டேட்டாவை வச்சு அதுல என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணும். ஸோ பேட்டர்ன்னா இதுதான். பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்போ இங்க இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறப்போ இங்க என்ன மாதிரியான இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்ஸ்ல என்ன இன்க்ரீஸ் ஆகுது, என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை அது ஃபைண்ட் பண்ணும். ஸோ இன்னும் மேத்தமேட்டிக்கலா போறப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணணுமோ அதை நான் இங்கே வச்சுக்கணும். அதாவது என்ன நான் ப்ரிடிக்ட் பண்ண போறேன், எது ப்ரிடிக்ட் பண்ண போறேன், மார்க்ஸை தான் நான் ப்ரிடிக்ட் பண்ண போறேன். ஸோ மார்க்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன, எதனால நான் இங்கே 5 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நல்லா இங்கே நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸில் ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஒய்லையும் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. என்ன இன்க்ரீஸ் ஆகுது அந்த வேல்யூ தான் இங்கே கொடுக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நல்லா நம்ம என்னது ஒவ்வொரு ஹவர்ஸ் நான் படிக்கிறப்பையும் இங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 5 + 5 என்னோட மார்க்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. ஸோ அந்த 5 தான் இந்த இடத்துல நான் கொடுக்கணும். ஸோ 5 இன்டூ நான் எதை பேஸ் பண்ணி என்னோட மார்க்கை ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எவ்வளோ ஹவர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்னோட மார்க்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல 5 இன்டூ ஹவர்ஸ். ஸோ +30. இந்த 30 எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இந்த லைனை அப்படியே நான் வந்து இந்த சைடு ஒரு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைனை நான் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன் அப்படின்னா இப்போ 1 hour இங்கே படிக்கிறாங்க. ஸோ அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம 13 மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்படி 30? நல்லா யோசிச்சு பாருங்க. மேலே வந்து எனக்கு ஒவ்வொரு ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆக எனக்கு +5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ நான் 1லேருந்து 0வா குறையிறப்போ டிக்ரீஸ் ஆகுறப்போ 35 என்னவா டிக்ரீஸ் ஆகும், 30ஆ டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே என்ன அப்படின்னா 30 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ 30ங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்ட்ரைட் லைனை பேக்கில் வந்து நான் ஸ்ட்ரைட் லைன் வரைகிறப்போ ஸ்ட்ரைட் லைனை வந்து நான் பேக்கில் வரைகிறப்போ அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த ஒய் ஆக்சிஸ்ல வந்து இது வந்து அப்படியே இன்டர்செப்ட் ஆகும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த ஸ்ட்ரைட் லைன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒய்ல கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகுறப்போ இந்த ஒய்யோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே 30 அப்படிங்கிறது. ஸோ இங்கே இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான். இந்த 1 hour நான் படிக்கிறப்போ 35 மார்க் எடுக்கிறேன். அப்போ நான் 0 hours, அதாவது 1க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 0. ஸோ அப்போ நான் 0 hours நான் வந்து படித்தேன் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பேன். ஸோ அப்போ இங்கே +5 இன்க்ரீஸ் ஆகுறப்போ இங்கே +5 வந்து டிக்ரீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அந்த வேல்யூவாக இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த வேல்யூ என்ன அப்படின்னா 30 அப்படிங்கிறது. ஸோ அதை இங்கே 30 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். ஸோ இதுதான் ஃபார் எவ்ரி எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஸ்டடிட் மார்க் இன்க்ரீஸ்டு பை 5. ஸோ அந்த 5 தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஈவன் இஃப் ஹி ஸ்டடிஸ் 0 hours he might still get the 30 marks. ஸோ 0 hours அவங்க படித்தாங்க அப்படின்னா அப்பையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி ஃபார் த கிளாஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அந்த 30 மார்க்ஸ் அவங்க எடுக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 30 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நான் என்ன வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேனோ அந்த வேல்யூ அதான் மார்க்ஸ். அண்ட் தென் 5 அப்படிங்கிறது நான் எவ்ரி ஹார்ஸ் வந்து நான் ஒன்று இன்க்ரீஸ் பண்ண மார்க்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அந்த வேல்யூ 5 இன்டூ எதை பேஸ் பண்ணி நான் இந்த மார்க்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது ஹவர்ஸ் ப்ளஸ் 30 அப்படிங்கிறது இப்போ 1 hour படிக்கிறப்போ 35னா 1 hour நான் டிக்ரீஸ் பண்ணுறேன், அதாவது 0 hours டிக்ரீஸ் பண்ணுறப்போ அவங்களோட மார்க் என்னவா இருக்கும், அதுதான் இங்கே 30. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ ஹவு மெனி ஹார்ஸ் ஃபார் த 6 hours. ஸோ மார்க்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இங்கே ஹார்ஸ் கொடுத்துருந்தோமா அந்த ஹார்ஸில் 6ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 6 + 30. ஸோ என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா 60 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரவி இப்போ வந்து யோசிச்சு பாருங்க, ரவி அப்படிங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷன் மாடல், இது ஒரு மாடல், ரவிங்கிறது ஒரு மாடல். இந்த மாடலில் நடக்கிற இந்த ஆக்ஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன்.
ஸோ இந்த ஆக்ஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வருதுல்ல, இந்த ஆக்ஷன் தான் என்னன்னா லீனியர் ரெக்ரெஷன். இதுதான் லீனியர் ரெக்ரெஷன். ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளான கான்செப்ட் தான் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது. இன்னும் ரியல் வேர்ல்ட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா, லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது இஸ் லைக் டிராயிங் எ ஸ்மார்ட் லைன் த்ரூ த நோன் பாயிண்ட்ஸ். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற தெரிஞ்ச பாயிண்ட்ஸை வச்சு ஒரு ஸ்மார்ட் லைனை வந்து நான் ட்ரா பண்ணுறது தான் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ அந்த லைனை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா என்னோட ஃபியூச்சரை நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால் த லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரான எக்ஸாம்பிள். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி. பட் ப்ராப்பரான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது it helps us to find the relationship between the dependent variable and the independent variable. Independent variableங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம ஃபைண்ட் பண்ற மார்க். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மார்க்ஸ். அதாவது நான் இந்த மார்க்ஸை வந்து தனியாக கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த மார்க்கை நான் எதை பேஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும்? இங்கே இருக்கிற ஹவர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இந்த மார்க்ஸ் வந்து இந்த ஹவர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கா? ஸோ அதனால இந்த மார்க் என்ன அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த மார்க்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இல்லை, இந்த மார்க்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இந்த மார்க்ஸ் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த ஹவர்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஹவர்ஸ் வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, இது இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹவர்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ நம்ம எது ஃபைண்ட் பண்ண போகிறோமோ, நம்மளோட டார்கெட் எதுவோ அதை வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். எது வந்து இன்புட்டாக இருக்கோ அது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இன்புட் அப்படிங்கிறது ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் தான் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா இந்த டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுது. எதை யூஸ் பண்ணி? ஒரு ஸ்ட்ரைட் லைனை யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இது என்ன பண்ணுது? ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யூசிங் த ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது, எத்தனை வேணாலும் இருக்கலாம். நம்ம நேத்திக்கான வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டார்கெட் அப்படின்னா என்ன, ஃபீச்சர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அப்போவே நான் கிளியர் பண்ணியிருந்தேன். டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கும், ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எத்தனை வேணாலும் இருக்கலாம். அது ஒன்று தான் இருக்கணுங்கிற லிமிட்லாம் கிடையாது. ஸோ இங்கே ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இந்த டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத ஃபைண்ட் பண்ணுறது தான் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இதோட ஆக்சுவல் ஈக்குவேஷன் இதுதான். y cap அப்படிங்கிறது ப்ரிடிக்டட் வேல்யூ ஈக்குவல் டு w1 x plus w0. இதில் w1 அப்படிங்கிறது நம்ம என்னங்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஸ்லோப். ஸோ ஸ்லோப் அப்படிங்கிறது ஹவு மச் y சேஞ்சஸ் when the x சேஞ்சஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறப்போ எவ்வளோ வந்து ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ வேல்யூஸ் வந்து ஒய்யில் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னென்னா ஸ்லோப். அண்ட் தென் ஒய் நாட் அப்படிங்கிறது இன்டர்செப்ட். ஸோ இன்டர்செப்ட் அப்படிங்கிறது வேர் த லைன் கிராசஸ் த ஒய் ஆக்சிஸ். ஸோ நான் சொன்னேன்ல அந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பேக்கில் வரைஞ்சேன் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஒய்யில் வந்து கிராஸ் ஆகும். ஸோ அந்த கிராஸ் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிடிக்டட் வேல்யூ ஈக்குவல் டு ஸோ w1 அப்படிங்கிறது ஸ்லோப் இன்டூ எக்ஸ் அப்படிங்கிறது இன்புட் ஃபீச்சர். ஸோ நம்ம எக்ஸில் வந்து என்ன கொடுத்துருந்தோம்? ஹவர்ஸ்னு கொடுத்துருந்தோமா? ஸோ அது வந்து இன்புட் ஃபீச்சர் ப்ளஸ் என்ன அப்படின்னா w நாட் அப்படிங்கிறது என்னன்னா இன்டர்செப்ட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷனோட டெஃபினேஷன் இதுதான், அதோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் லைன், நம்ம வரைகிற அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதை நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பார்த்த இந்த ஸ்டோரியை வச்சு ஒரு சின்ன கோடிங் லீனியர் ரெக்ரெஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த கோடிங்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பை அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட டேட்டா வந்து நானே தான் கொடுக்க போகிறேன், ஒரு டேட்டா செட்டெல்லாம் இம்போர்ட் பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம அங்கே பார்த்த அதே விஷயத்தை இங்கே கோடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே நம்ம டேட்டாவை வந்து கொடுக்குறப்போ ஒரு அரேவாக தான் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்பையை நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்பை இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது என்னோட கார்டில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் matplotlib.pyplot இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுக்காக? ஒரு சார்ட்ஸ் வந்து நான் வரையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் மாடலை நம்ம எதுலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம்? sklearnலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ sklearnல
லீனியர் மாடல் அப்படிங்கிற பேக்கேஜ்லேருந்து அப்படிங்கிற லைப்ரரியிலேருந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷனை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டேட்டாவை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஹவர்ஸில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு அரேவை வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அரே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்பி டாட் அரே, அரேக்குள்ள என்னோட வேல்யூஸ் 1 2 3 4 5. ஸோ இந்த வேல்யூஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 1ங்கிறது 1 hour, 2ங்கிறது 2 hours, 3 hours, 4 hours and 5 hours. அண்ட் தென் என்னோட மார்க்ஸ். ஸோ மார்க்ஸை வந்து தனியாக தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ மார்க்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு என்பி டாட் அரே ஆஃப் என்னோட மார்க்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா 1 hour இருக்கிறப்ப என்னோட மார்க்ஸ் 35 and 40, 45, 50 and 55. ஸோ இது என்னோட இன்புட், இதுதான் என்னோட டேட்டா. ஸோ ஹவர்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹவர்ஸுங்கிறது என்னோட இன்புட் வேரியபிள் அண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது என்னோட அவுட்புட் வேரியபிள். ஓகே, இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு என்ன இருக்குன்னா ஹவர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த மாதிரி இருக்குது அண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி லீனியர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதில் ஏன் நான் இந்த மாதிரி கொடுக்கணும், ஹவர்ஸை வந்து இப்படி கொடுத்துருக்கேன், மார்க்ஸை வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து என்ன அப்படின்னா 2 dimensional 1 dimensional அரே. இது வந்து 2 dimensional அரே. இது உங்களுக்கு தெரியும். எதனால நான் இப்படி கொடுக்கணும், இப்போது எப்போதுமே என்னோட லீனியர் ரெக்ரெஷன்ல என்னோட இன்புட் நான் எதை வந்து இன்புட்டா கொடுக்குறனோ அது 2 dimensional இருக்கணும். இப்போ இதோட ஷேப்பை வந்து நான் ஃபைன் பண்றேன். ஹவர்ஸ் டாட் ஷேப் அண்ட் மார்க்ஸ் டாட் ஷேப். இதை நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ நல்லா பாருங்க 5, 1. இதுக்கு மீனிங் என்ன, 5 rows. ஸோ ஹவர்ஸ்ல வந்து எத்தனை ரோ இருக்கு, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரோ. ஸோ எப்போதுமே லீனியர் ரெக்ரெஷனில் என்னோட இன்புட் ஃபீச்சர், என்னோட இன்புட் வேரியபிள் எப்படி கொடுக்கணும்னா 2 dimensional வெக்டாராக தான் இருக்கணும். 2 dimensional அரே, 2 dimensional அரேவாக இருக்கணும். ஸோ இங்கே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 5 rows இருக்குது. இது அப்படியே எனக்கு என்னது ஒரு காலம், 1 column. ஸோ அதனால் 5, 1. ஸோ இப்போ இதை பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்சுவலி இது எந்த மாதிரினா 5 வேல்யூ தான் எனக்கு அதில் இருக்குது. ஸோ வெறும் 5 வேல்யூஸ் இருக்குது. இது வந்து என்னன்னா 1 dimensional வெக்டார். ஸோ இது வந்து 1 dimensional வெக்டார், இது 2 dimensional. ஓகே, ஸோ இது வந்து 1 dimensional, இது 2 dimensional. எப்போதுமே என்னோட ஞாபகம் வச்சுக்கோங்க, லீனியர் ரெக்ரெஷனில் என்னோட இன்புட் ஃபீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 dimensional இருக்கணும். ஸோ 2 dimensional அரே அப்படியா அரேவாக இருக்கணும். அண்ட் அவுட்புட் டேட்டா எப்போதும் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 1 dimensional அரேவாக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாதான் இது ஒரு ரோ, இந்த மாதிரி கொடுத்தாதான் இது ரெண்டாவது ரோ. ஸோ இப்படி கொடுத்தாதான் அது செப்பரேட் ரோவாக வரும். அதுக்கு பதில் நான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தேன்னா அது இந்த மாதிரி வெக்டாராக மாறிடும், அதாவது 1 dimensional மாறிடும். ஸோ எனக்கு அது அப்படி இருக்கக்கூடாது, 2 dimensional இருக்கணும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹவர்ஸை 2 dimensional கொடுத்துருக்கேன், மார்க்ஸை 1 dimensional கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஹவர்ஸோட ஷேப் அண்ட் மார்க்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. தென் என்னோட மாடலை இம்போர்ட் பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஜஸ்ட் வந்து மாடல் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி லீனியர் ரெக்ரெஷனை இம்போர்ட் பண்ணியாச்சு. இதை நான் இந்த இடத்துல லோட் பண்ணணும். ஸோ லோட் பண்ணுறதுக்கு லீனியர் ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம கொடுத்துட்டோன்னா எனக்கு லீனியர் ரெக்ரெஷன் மாடல் இந்த மாடல் அப்படிங்கிற வேரியபிளில் லோட் ஆகிடும். ஸோ என்னோட மாடலை வந்து நான் லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட மாடலை ட்ரைன் பண்ணணும். என்னோட மாடலை நான் இந்த 2 டேட்டாவையும் கொடுத்து ட்ரைன் பண்ணணும். ஸோ இந்த 2 டேட்டாவையும் கொடுக்குறப்போ அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, 1 அப்படின்னு 1 hours அவங்க படிக்கிறப்போ 35, 2 அப்படின்றப்போ 40, 3ங்கிறப்போ 45, 4 அப்படின்னு வரப்போ 50 அண்ட் 5 அப்படிங்கிற இன்புட் வேரியபிள் வரப்போ 55ங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்னோட மாடலை நான் ட்ரைன் பண்ண வைக்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாடல் டாட் ஃபிட். ஸோ இந்த ஃபிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் என்னோட மாடலை ட்ரைன் பண்ண வைக்க யூஸ் ஆகுது. ஸோ மாடல் டாட் ஃபிட்டில் எப்போதுமே நான் என்ன கொடுக்கணும்னா என்னோட இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இன்புட் என்னது ஹவர்ஸ், அவுட்புட் என்ன மார்க்ஸ். ஸோ மாடல் டாட் ஃபிட். ஸோ என்னோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி கொடுக்கும், லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். ஸோ என்னோட மாடலை நான் இப்போ ட்ரைன் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் ஆன் த இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரிடிக்ட் ஃபார் த 6.
இப்போ என்னோட மாடலை நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ என்னோட மாடலுக்கு புதுசா ஒரு டேட்டாவை பாஸ் பண்றேன். நியூ டேட்டாவை நான் பாஸ் பண்றேன். ஸோ ப்ரிடிக்டட் அண்டர்ஸ்கோர் சிக்ஸ்னு ஒரு வேரியபிள் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரிடிக்ட். ஸோ ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் ப்ரிடிக்ட், ட்ரைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் ஃபிட். ஸோ மாடலில் இருக்கக்கூடிய ஃபிட்டுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். இதுவே ஒரு நியூ டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல ப்ரிடிக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ எப்போதுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்புட்டை நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும், 2 டைமென்ஷனல் அரேவாக தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள 6ன்னு மட்டும் நான் பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணாதான் அது 2 டைமென்ஷனலாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஏ ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப். ஸோ இதில் நான் ஜஸ்ட் வந்து 6ன்னு மட்டும் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 6ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பிரிண்ட் ஆஃப் ஏ டாட் ஷேப் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே எனக்கு எப்படி வருது, ஜஸ்ட் 1 கமா அப்படின்னு வருது. இது வந்து 1 டைமென்ஷனல் அரே. எனக்கு இப்படி வரக்கூடாது, இது 2 டைமென்ஷனலாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணோன்னா இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே நான் கொடுக்கணும். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா 1,1. அதுக்கு மீனிங் ஒரு ரோ இருக்கு, ஒரு காலம். ஸோ அதுதான் எனக்கு மீனிங். ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்புட் நான் பாஸ் பண்ணணும்னா இப்படி நான் இன்புட்டை கொடுத்துருக்கேன். ஸோ மாடல் டாட் ப்ரிடிக்ட்ல நான் 6 அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட்ல வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிடிக்டட் அண்டர்ஸ்கோர் 6 half 0. ஸோ இதை நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா 60.0 அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன், ப்ரிடிக்டட் அண்டர்ஸ்கோர் 6. ஸோ நல்லா பாருங்க, இது எனக்கு ரன் ஆகுறப்போ எப்படி ரன் ஆயிருக்கு, இதோட அவுட்புட் ஒரு அரேல எனக்கு எப்படி வந்திருக்குன்னா ஒரு அரேவா எனக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த அரேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே 0ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எந்த மாதிரி அப்படின்னா லைக் இப்போ வந்து நான் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் 1 ஈக்குவல் டு நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா 1,2 அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் 1 ஆஃப் இதில் நான் 0 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் எனக்கு இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுறாங்க. இங்கே எனக்கு இது ஒரு அரேவாக இருக்குது, இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு இங்கே 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும். ஸோ அதனால எனக்கு என்னன்னா ப்ரிடிக்டட் அண்டர்ஸ்கோர் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒருவேளை இதை இப்போ நான் எடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும், ஒரு லிஸ்ட் மாதிரி எனக்கு வருது. எனக்கு இப்படி வேணாம், எனக்கு ஒரு வேல்யூவாக வேணும். அதனால தான் நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0 அப்படிங்கிற இண்டெக்ஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இது இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு நியூ வேல்யூவை நான் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நான் 7 ஹார்ஸ் படித்தா எவ்வளோ என்னோட மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிடிக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் 6 எடுத்துட்டு 7 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆகுது, 65ன்னு ப்ராப்பராக வந்துடுச்சா. நம்மளுக்கு இங்கே டேட்டா எப்படி இருக்குது, 5 தானே இன்க்ரீஸ் ஆனிச்சு. அப்போ 6ஓட வேல்யூ 60 இருந்துச்சுன்னா 67 ஹார்ஸ் படிக்கிறப்போ 60 + 5. ஸோ என்னோட அவுட்புட் வந்து 65 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு நியூ டேட்டாவை நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது அப்படியே நம்ம ஒரு சார்ட்டாக எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்னோட ஃபிகரோட சைஸ், அதாவது என்னோட இமேஜோட சைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் இங்கே ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னா என்னோட ஹவர்ஸையும் மார்க்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு plt.scatter என்னோட ஹவர்ஸ் அண்ட் மார்க்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட கலர் அண்ட் லேபிள், அதோட லேபிள் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது இதை நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும், என்னோட சார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளூ டாட்ஸ் இருக்குல்ல, இதுக்கான லைன் தான் இந்த லைன், அதாவது ஸ்கேட்டர். ஹார்ஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லேபிள் வந்து ஆக்சுவல் வேல்யூ. ஸோ ஆக்சுவல் வேல்யூங்கிறது இங்கே கொடுக்குற இந்த லேபிள். ஸோ ஆக்சுவல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம், அது இங்கே எனக்கு வந்திருக்கு. அண்ட் தென் இந்த இடத்துல ரெட், அதாவது இதுக்கு மேலே வந்திருக்கிற இந்த லைன். ஸோ இதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா plt.plot ஆஃப் என்னோட ஹவர்ஸ். ஸோ நான் ஹவர்ஸை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹவர்ஸ் அப்போது எவ்வளோ ப்ரிடிக்டட் ஆயிருக்கு அதுக்கு வந்து இங்கே ப்ரிடிக்டட் ட்ரைன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரிடிக்டட் ட்ரைனுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் அந்த ப்ரிடிக்டட் ட்ரைன் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் மாடல் டாட் ப்ரிடிக்ட் ஆஃப்
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வேல்யூவா நம்ம பாஸ் பண்ணோம்ல, தனித்தனி வேல்யூக்கு ஃபைண்ட் பண்ணும். இதுல நான் ஜஸ்ட் என்னோட எல்லா ஹவர்ஸையும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஹவர்ஸையும் பாஸ் பண்றப்போ எனக்கு அதுல இருக்கிற எல்லா ஹவர்ஸுக்கும் ஒரு வேல்யூவை வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ இதை நான் ரன் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ரிடிக்டட் ட்ரெயினை நான் ரன் பண்ணேன். என்னோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ 1 ஹவர் அப்படின்றப்போ 35. ஏன்னா நம்மளுக்கு ஹவர்ஸில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஹவர்ஸில் 1 2 3 4 and 5. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் எனக்கு இருக்கா. ஸோ அப்போ 1 ஹவர்ஸ் அப்படிங்கிறப்போ 35, 2ல் 40 and 3 அப்போ 45, 4 50 and 5 அப்போ 55. ஸோ இந்த வேல்யூஸ் எனக்கு இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா லைனாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து பாயிண்டா பின் பண்ணாம லைனா நம்ம வந்து சார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரிடிக்டட் ட்ரெயின் கலர் வந்து ரெட் அண்ட் லேபிள் வந்து என்ன அப்படின்னா ரெக்ரெஷன் லைன். ஸோ இதுக்கு பேர் ரெக்ரெஷன் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பிளாட் ஸ்கேட்டர்ல இந்த இடத்துல நம்ம இங்க ஹவர்ஸ் கொடுத்தோமா, நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், 6 ஹவர்ஸ் இருக்கிறப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதனால இங்க 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்க நம்ம 6 ஹவர்ஸுக்கு ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூ 6 ஹவர்ஸா இருக்கிறப்போ என்ன ப்ரிடிக்ஷன் அப்படிங்கறத நம்ம இங்க ப்ரிடிக்ட் பண்ணோம்ல. ஸோ அது எந்த வேரியபிளில் கொடுத்துருக்கோம், ப்ரிடிக்டட் அண்டர்ஸ்கோர் 6 அப்படிங்கிற வேரியபிளில் கொடுத்துருக்கோம். அந்த வேரியபிளை இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். கலர் வந்து க்ரீன் அண்ட் லேபிள் என்ன அப்படின்னா ப்ரிடிக்ஷன் ஃபார் த 6 ஹவர்ஸ் அண்ட் மார்க்கர் வந்து ஓ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு S = 100. இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ எனக்கு இது ஒரு க்ரீன் கலர் ஒரு லைனில் வந்து எனக்கு ப்ரிடிக்ட் ஆயிருக்கு, அதாவது பாயிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் எக்ஸ் லேபிள்ஸ் வந்து ஹவர்ஸ் ஸ்டடி, அது எக்ஸ் லேபிள்ங்கிறது இதுதான் எக்ஸ் லேபிள். அண்ட் இது வந்து என்னன்னா ஒய் லேபிள். ஸோ அது இங்கே ஒய் லேபிள். அண்ட் டைட்டில் ஸோ லீனியர் ரெக்ரெஷன் ஹவர்ஸ் வித் மார்க்ஸ். அண்ட் தென் பிஎல்டி டாட் லெஜெண்ட்ஸ். ஸோ இந்த லெஜெண்ட்ஸ் வந்து எனக்கு வேணுங்கிறனால பிஎல்டி லெஜெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். பிஎல்டி டாட் கிரிட் ட்ரூ அப்படின்னா இது உள்ளே வந்திருக்க இந்த கிரிட் லைன். ஸோ இந்த லைன்ஸ் வந்து எனக்கு வேணுங்கிறதுனால கிரிட் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். பிஎல்டி டாட் ஷோ பண்ணா அப்படின்னா எனக்கு சார்ட் வந்து ஷோ ஆகிடும். ஸோ இப்படி தான் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். இதுதான் கோடிங். இது வந்து நார்மல் ஒரு பேசிக் தான். இது வந்து ரியல் டைம் கிடையாது. உங்களுக்கு நான் என்ன இங்கே ஸ்டோரி சொன்னனோ அது கோடிங்கில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அதை வச்சு நான் இங்கே வந்து கோடிங் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ரியல் டைமில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு டேட்டா செட்டை வச்சு ரெக்ரெஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னைக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த கோடிங் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ இது இந்த மாதிரி தான் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ ரெக்ரெஷனோட கோடிங் பார்த்தோம். கோடிங்க்கு பேக் சைடில் நம்ம இங்கே பார்த்த எல்லா விஷயமும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் போட்டு தான் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ என்னோட லீனியர் ரெக்ரெஷனோட கோல் என்ன அப்படின்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் இருக்கா, இது வந்து என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூ, இது வந்து என்னோட ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இந்த ஆக்சுவல் வேல்யூக்கும் இந்த ப்ரிடிக்டட் வேல்யூக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப், சம்டைம்ஸ் இது வந்து நம்மளோட நார்மல் ஒரு சாம்பிள் தான், பட் ரியல் டைம்ல இந்த ஆக்சுவல் வேல்யூ இங்க இருக்கலாம், இல்லை இங்க இருக்கலாம். ஸோ இந்த ஆக்சுவல் வேல்யூக்கும் இந்த ப்ரிடிக்டட் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த லைனை வந்து ஸ்மால், அந்த கேப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். அதுதான் லீனியர் ரெக்ரெஷனோட கோல். எதனால அந்த கேப்பை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்சுவல் வேல்யூக்கும் இந்த ப்ரிடிக்டட் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பை தான் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எரர் கம்மியாக தானே என்னோட மாடல் வந்து ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து ஸ்மால் பண்ணுறது தான் லீனியர் ரெக்ரெஷனோட மெயின் கோல். So to minimize the error between the predicted value and the actual value using the cost function. அதாவது இந்த எரரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது காஸ்ட் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மீன் ஸ்கொயர் எரர் அப்படின்னு ஒரு எரர் இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எரரை வந்து ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கோல் ஆஃப் த லீனியர் ரெக்ரெஷன். எப்போ நான் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா there is a linear relationship between the variables. அதாவது என்னோட இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குல்ல, அதாவது என்னோட அவுட்புட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குல்ல, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் லீனியராக இருக்கணும். அதாவது இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்னோட மார்க்ஸும் இன்க்ரீஸ் ஆனிச்சுல, அதுதான் லீனியர் ரிலேஷன்ஷிப். அந்த லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கிற இடத்துல தான் இந்த லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணணும். அண்ட் யூ ஆர் ப்ரிடிக்டிங் எ கண்டினியூஸ் அவுட்புட் வந்து கண்டினியூஸ் அவுட்புட்டாக இருக்கணும்.
இப்ப நம்மளோட அவுட்புட் எப்படி இருந்துச்சு? ஒரு ரேஞ்ச்லயோ இல்ல இது எய்தர் ஆர் திஸ் ஆர் தட் அந்த மாரி இல்லாம ஒரு கன்டினியூஸா தானே இருந்துச்சு. அந்த மாதிரியான இடத்துல தான் என்னோட லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணணும். கேட்டகரிக்கலுக்கு கிடையாது. அண்ட் யூ நீட் a simple fast model for the that is the interpretable. அதாவது என்னோட மாடல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் why not to use the linear regression? எந்த இடத்துல லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, if the relationship between x and y is not linear. அந்த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் லீனியரா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இஃப் தேர் இஸ் அ ஹை மல்டிகாலினாரிட்டி பிட்வீன் த ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிகாலினாரிட்டினா என்னன்னு பார்ப்போம். ஹை மல்டிகாலினாரிட்டி அப்படின்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் நீங்கள் பண்ண போறீங்க. அந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு 3 வேரியபிள் இருக்கு. அதாவது 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஹோல் அந்த ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஹவுஸ் இருக்கு, அந்த ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட். அதுக்கப்புறம் பெட்ரூம் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். ஸோ இது ரெண்டாவது இன்புட் வேரியபிள். அண்ட் தேர்ட் ஒன்னா என்ன இருக்கு அப்படின்னா லிவிங் ஏரியாவோட ஸ்கொயர். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, என்னோட ஹோல் ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட் என்கிட்ட இருக்கு. அப்போ லிவிங் ஏரியாவோட ஸ்கொயர் ஃபீட் வந்து எதில் வந்துடும், அந்த ஹோல் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே லிவிங் ஏரியாவோட ஸ்கொயர் ஃபீட் எனக்கு வந்துடும். ஸோ லிவிங் ஏரியாவோட ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற காலம் வந்து எதுலேருந்து வந்திருக்கு, ஹோல் ஹவுஸோட ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அந்த வேல்யூ வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ என்னோட மாடல் என்ன பண்ணிடும்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ப்ரைஸ் வந்து எந்த ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி வந்து ஆக்சுவலான வேல்யூவை கொடுக்குது. அதாவது ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த ஹவுஸோட ப்ரைஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்குதா, இல்லை லிவிங் ஏரியாவோட ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்குதா அப்படின்னு சொல்லி என்னோட மாடல் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிள், 2 வேரியபிளுக்கு இடையில ஹை மல்டி காலினாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது நம்ம இன்புட் ஃபீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறப்போ ப்ராப்பராக நம்ம செலக்ட் பண்ணணும். அது எல்லாமே நம்ம பார்க்கலாம், எப்படி செலக்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இது வந்து பேசிக். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன் அங்கே நான் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் த கேட்டகரிக்கல் அவுட்புட், என்னோட அவுட்புட் வந்து கேட்டகரிக்கலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் கிளாஸிஃபை பண்ணுறதுல ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம், இது வந்து கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கல் வேல்யூ, அதாவது டெக்ஸ்ட் அவுட்புட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் எங்கே லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணணும் அண்ட் எங்கே லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியல் டைமில் எங்கே அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட் predict the house price based on the size and location, and educationsல predict the student ஓட score based on hours studied, and businessல வந்து predict the sales based on the ad ஓட budget. ஸோ ad budget பேஸ் பண்ணி சேல்ஸை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது. அண்ட் தென் HR analytics, அதாவது estimate the employees ஓட salary based on the experience. அண்ட் ஹெல்த் கேரில் பேஷண்ட்டோட ரெக்கவரி டைமை வந்து பேஸ்ட் ஆன் த ஏஜ் அண்ட் கண்டிஷனை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் த ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ட்ரெண்ட். ஸோ இது எல்லாமே ரியல் டைமில் நம்ம லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ் கேசஸில் நம்ம லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக இன்னைக்குள்ள MCQ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த லீனியர் ரெக்ரெஷன் இன் த மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கில் லீனியர் ரெக்ரெஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? இந்த 4 ஆப்ஷனையும் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க, அந்த ஹோப் எனக்கு இருக்குது. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபார்முலா y = W1 × x + y0. இதில் 1ங்கிறது சஃபிக்ஸ், அதாவது கீழே வரும். அண்ட் W0 அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ வாட் டஸ் W1? ஸோ இந்த W1னா என்ன? ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரியும். அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு டு மெஷர் த எரர் இன் லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷனில் எரர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? ஸோ இதுக்கும் கண்டிப்பான ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுலேயே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கான கிளாஸ். இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன, அதோட பேக் எண்டில் என்ன நடக்குது, ஒரு சிம்பிள் கோட் அண்ட் ஒரு ஸ்டோரி வச்சு நான் லீனியர் ரெக்ரெஷனை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங்கோட ட்ராக்கர், நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோட ட்ராக்கர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். ஸோ அந்த ட்ராக்கரை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து டெய்லி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நாளைக்கு நம்ம லீனியர் ரெக்ரெஷனோட பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ பார்ட் 2ல என்னன்னா,
ரியல் டைமா ஒரு டேட்டா செட்டை வச்சு எந்த மாதிரி நான் வந்து லீனியர் ரெக்ரேஷன் மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும், எப்படி வந்து நான் எரரை ஃபைண்ட் பண்ணணும், எந்த மாதிரி எந்த காலம் வந்து நான் ஃபீச்சர் அதாவது கரெக்டான ஃபீச்சர்ஸை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த டுமாரோஸ் வீடியோ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச்.